உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம்? ஹலோ, என்ன கெட்ட இல்ல தலைவா, என்னங்க இல்ல ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சரி, அதனால நான் இந்த ஸ்டைல்ல தான் இப்ப இருக்கிறேன். சரி, அதுலயே இன்னைக்கு வந்தேன். நான் யாரும் தெரியுதா? தெரியுது தெரியுதா? தெரியுது. ரைட்டு. இது கண்ணாடி ஒரு நிமிஷம் கழட்டுங்களேன். மாட்டுங்க, கழட்டுங்க. பாத்தீங்களா, கேமரா கிளாரிட்டி இது பாருங்க. அப்ப நான் கழட்டி வச்சிருக்கேன். கழட்டி வச்சிடணும், அதுக்கு தான் அவ்வளவு சொல்றேன். சரி. சரியா? சரி சரி தோழ, நேயர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிடுவோம். நிறைய தோழர்கள் உள்ளபடியே கேட்டாங்க, தோழர் ஸ்டாலின் தோழர் என்னாச்சு, ஏன் நீங்க மட்டும் சோலோவா பேசிக்கிறீங்க, அவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உள்ளபடியே உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றிகள். அவர் ஒரு பிசினஸ் ரீதியா வெளியே போயிருக்கிற காரணத்தினால நம்முடைய அலுவலகத்துக்கு ரெகுலரா வந்து வர முடியல. அதனால நான் இன்னையிலிருந்து அவருக்கு அரசியல் விமர்சகர் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம் தரலான் இருக்கிறேன். கோ ஆங்கரிங் பண்ணிக்கிருந்தாரு, இனிமேல் கோ ஆங்கரிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அதனால அரசியல் விமர்சகர்ன்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்து அப்பைக்கவா கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டி பண்ணி தோழர் என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சந்தோஷம். உருட்டுங்க. சரி தோழ, ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து பார்த்திருப்பீங்க, சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உள்ளபடி என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு பண்ணையார்த்தன தோரணதா அப்படின்றத நான் பாக்குறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் தலைவரா இன்னைக்கு இயங்குறாரு. ஆனா தலைவர் கலைஞர் அவர்களை பத்தி சொல்லணும், நாங்க மத்தியில கூட்டாட்சி அப்போ, மாநிலத்துல சுயாட்சி அப்போ அப்படின்னு. அதாவது சட்டம் என்பது எல்லாமே ஒரு இடத்துல ஒரே மாதிரி இருக்கணும்ல, நம்முடைய கொள்கை என்பது ஒரே மாதிரி இருக்கணும்ல. அந்த கொள்கையே ஒரு பாசிஸ்டா தான் நான் பாக்குறேன். அவர் சொன்ன அதவே, கலைஞர் சொன்னதவே, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சின்றதே ஒரு பாசிஸ்ட் தான். இதுவே ஒரு பாசிஸ்ட் தான். அதைத்தான் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் கலைஞர் சொன்னா இவர் ஒரு பாசிஸ்டா இருக்காரா அப்படின்ற ஒரு டவுட் வருதுல்ல. பாசிஸ்டா என்ன, நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்கணும் அப்படின்னு அந்த தோரணை வெளிப்படுது. திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள்கிட்டயுமே அந்த தோரணை வெளிப்படுது. குறிப்பா ராஜகண்ணப்பன் நேத்து பேட்டி பாத்தீங்களா? ராஜகண்ணப்பன் என்ன சொன்னார் பாத்தீங்களா? இது எக்காலத்திலும் கிடையாது, எக்காலத்திலும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப நான் என்ன கேட்கிறேன், சாதாரணமா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கம் வளர்த்து, கட்சி வளர்த்து, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றத குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் பல்வேறு மேடையில முழங்கியிருக்காருங்க. இன்னைக்கு ஒரு திமுக ஆட்சி அமைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது அண்ணன் திருமாவளவன் இல்லாம ஆட்சி திமுக அமைக்கவே முடியாது. இதுதான் இன்னைக்கு உண்மை. இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன பதில் என்பது அது விசிகாவும் சேர்த்துதான். காங்கிரஸ் சொன்ன பதில் மட்டும் கிடையாது, விசிகாவும் சேர்த்துதான் அவங்க இளைமறை காயா சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டு காலம் எடுத்தாலும் சரி, நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு யாருக்குமே தரமாட்டோம். இதுதான் திமுக ஸ்டேட்மெண்டா இருக்குது. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ராஜகண்ணப்பன் இருக்காரு இல்லையா, ராஜகண்ணப்பன் சொன்னது ஒரு வகையான சனாதன பேச்சு. ஆமா, அவரு பேசுறது மட்டும் சனாதன பேச்சு கிடையாது, முதலமைச்சர் அவர்கள் பேசுறதும் கூட சனாதன பேச்சு தான். ஆமா, சனாதனம்னு என்ன? இயற்கைக்கு முரணானது. இயற்கை என்பது மாற்றுதலுக்கு உட்பட்டது, நிலையானது என்பது எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனா சனாதனம் என்பது நிலையானது அப்படின்றது அதனுடைய பொருள்படும். அப்ப என்னைக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். நாங்க மட்டும் தான் ஆண்டாண்டு காலத்துக்கு நாங்க மட்டும் தான் இருப்போம் அப்படின்னா இதுவே ஒரு வகையான சனாதன போக்கு இல்லையா? இல்ல, இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் பாசிஸ்ட் தான். பட் இதுல திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக 2026ல என்ன நிலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ற முடியாதுன்னு என்ன? முடியாது, அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா பேருமே ஒரு அரசியலை பார்த்தோம்னா இன்னைக்கு சாதாரண மக்களும் சாமானிய மக்கள்கிட்டையும் அண்ணன் திருமாவளவன் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. தெரிஞ்சா தெரியாமலோ அவர் உழைச்சு என்ன பண்ணிட்டாரு, அரசியல்டா அதுதான், ஜனநாயகம்டா அதுதான் அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஜனநாயகவாதிகள் எல்லாருமே வதச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க தொண்டர்களுக்குமே தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க தொண்டர்களுக்குமே அரசியல் தெரியும், பிசிகள் இருக்கிற தொண்டர்களுக்குமே அரசியல் தெரியும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனுடைய கட்சியில் இருக்க தொண்டர்களுக்குமே அரசியல் தெரியும், தமிழக வெற்றி கழகத்துக்கும் தெரியும். அப்ப எல்லா தொண்டர்களுமே இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணி ஆட்சி, உனக்கு கொஞ்சம் அதிகாரம் எனக்கு கொஞ்சம் அதிகாரம், இந்த ஒரு பேட்டர்னுக்கு எல்லா மக்களும் வந்துட்டாங்க. நீங்க இப்ப பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு நாங்க எங்க அண்ணா சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய 50 முழக்கங்கள்ல ஒன்று மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி, இது எங்களுடைய 50 முழக்கங்கள்ல ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு உருட்டுனீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய 50 முழக்கங்களை மத்த கட்சிகள் தூக்கி சுமக்கணுமா தோல? அதுக்கு முடியாது, அது முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்த்தோம்னா ஈக்குவல் ஷேர் அப்படின்றதா இன்னைக்கு சென்ட்ரல்ல இருக்கு. இது வரைக்கும் பிஜேபி அன்னைக்கு ரூலிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கூட்டணிகளுக்கு கட்சிகளுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி காங்கிரஸோட திமுக கூட்டணிக்கும் போது மத்தியில அமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு ஒண்ணும் இல்லங்க,
காமராஜர் முதல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானாருங்க. முதலமைச்சரானப்போ 1954 வந்து பார்த்தோம்னா அவர் முதலமைச்சரா வர்றாரு, தலைவர் வர்றாரு. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்ப எலெக்ஷன்ல நிக்கும் போது நான் 57 நினைக்கிறேன், எக்ஸைட் 57 எலெக்ஷன்ல. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடக்குது. அதாவது வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கே வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் தேவைப்படுறாரு. அவர் இல்ல, அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சி கூட்டணியில சேர்த்துட்டு ஆட்சி அமைச்சிடறாங்க. ஆனா அவருக்கான அதிகாரத்தை கொடுத்தாங்க காங்கிரஸ். விருந்தினர் காமராஜர் வந்து இந்த காங்கிரஸ் இல்லாதவரை இணைத்து ஆட்சி அமைத்த காலங்கள் உண்டு. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா காமராஜரும் அவருக்கான அதிகாரத்தை கொடுத்தாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல அப்படி நடக்கலன்னு சொல்லுவீங்க இல்லையா, காமராஜர் ஆட்சியிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க காமராஜர் சொல்றீங்க, அதே மாதிரி நேஷனல் பாலிடிக்ஸ் சொல்றீங்க, மத்தியில வந்து கூட்டாட்சி வாங்கிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். முதலமைச்சர் சொல்றாருல, எக்காலத்திலும் வந்து கூட்டணி இது கிடையாது, ஆட்சியிலும் அதிகாரத்துக்கும் கிடையாது, அது ஒத்து வராதுங்கன்னு சொல்றாரு இல்லையா. நான் இன்னொரு எலெக்ஷன் சொல்றேன், இன்னொரு டேட்டா சொல்றேன். பீகார் எலெக்ஷன் இப்ப நடந்துச்சா? ஆமா, பீகார் எலெக்ஷன் நிதிஷ்குமாருடைய தலைமையில தான் வந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க. அதுல பாஜக, நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான், இன்னும் 2-3 கட்சி எல்லாரும் கூட்டணி அமைத்து போட்டி போட்டாங்களா? அவங்க வெற்றி பெற்றாங்களா? இன்னைக்கு பீகார்ல யாரு? நிதிஷ்குமார் எல்லாருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்காங்க. சிராக் பாஸ்வானுடைய டீமுக்கு வந்து அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காங்கல்ல. அந்த பீகார்ல வந்து சமத்துவம் பேசுறாங்களா? இல்ல. சமூக நீதி பேசுறாங்களா? பெரியாரியம் பேசுறாங்களா? இல்ல. அதிகாரத்தை ஈக்குவல் ஷேர் இருக்குலங்க கொடுக்குறாங்களே. ஒரு சனாதனம் பேசுகின்ற ஒரு மாநிலம், சமத்துவம் பேசாத ஒரு மாநிலம், அதே மாதிரி வந்து பெரியாரியம் பேசாத ஒரு மாநிலம், அந்த மாநிலத்திலேயே கூட்டணி ஆட்சி கொண்டு வருகின்ற பொழுது இங்க சமூக நீதி பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க, பெரியாரியம் பேசுறீங்க, அப்பக்கப்ப ஊர்கா மாதிரி அம்பேத்கரையும் தொட்டுக்கிறீங்க, அப்பக்கப்ப ஊர்கா மாதிரி வந்து நீங்க மார்க்ஸ் செலவு வச்சுக்கிறீங்க. நீங்க அப்ப இது எல்லாமே பண்ணிக்கிட்டு அதிகாரத்துல பண்ணிட்டு பங்கு தர மாட்டேன், எல்லாத்தையும் நானா வச்சுக்கிறேன் அப்படின்றது இது என்ன விதமான சிந்தனை போக்கு? இதுதான் வந்து பாசிஸ்டம் அப்படின்னு சொல்றது. இந்த பாசிஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதை வந்து திமுக வந்து தளர்வு செய்யணும் அப்படின்றதான். தளர்வு செய்தால் மட்டும்தான் 2026 ஆட்சிக்கு வர முடியும். இதுதான் பெரிய சிக்கல். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை வந்து எஜுகேட் ஆயிருக்கிறான், பாலிடிக்ஸா எஜுகேட் ஆயிருக்காதான் பிரச்சனை. இப்ப வந்து கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க ஒண்ணுமே தரல, நான் அதிகாரமும் தரமாட்டேன், நான் சீட்டு அதிகமா தரமாட்டேன், ஏதாவது ஒரு விஷயத்துல திமுக காம்ப்ரமைஸ் ஆனால் ஒண்ணு அமைச்சர்கள் இடம் கொடுக்கணும், இல்ல சீட் அதிகமா கொடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு அமைச்சர் ஒரு கட்சிக்கு, கூட்டணி கட்சி ரொம்ப வேணாங்க, ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு அமைச்சரவையில இடம் உண்டு. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? அதாவது அதிகாரத்துல பங்கேல்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சீட் இன்னைக்கு அதிகம் கொடுத்தாலும் கூட நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் வந்துச்சு அப்படின்னா இவங்க நம்பிதான் இருந்தாகணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்துடும். அதனாலதான் அதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, சீட்டு எண்ணிக்கையும் உயர்த்த மாட்டாங்க, அதிகாரத்திலையும் பங்கு தர மாட்டாங்க. ஆனா எழுதி வச்சுக்கங்க, தொங்கு சட்டமன்றம் வரும், கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். இல்ல நீங்க அது எந்த கட்சி கூட இருந்தாலும் இல்ல என்ன வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடக்கல, எத்தனை சீட்டு தர போறாங்க, அதுக்கடுத்து பார்த்தோம்னா அமைச்சர்கள் இடம் தருவாங்களா தரமாட்டாங்களான்றது வந்து இன்னும் வந்து தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரியும். எனக்கு அரசு புரசல கிடைச்ச தரவுகள் விசிகாக வந்து 6+2 இதெல்லாம் நிக்கிறாங்களாமா. இன்னொரு விஷயம் என்ன, நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே மாதிரி தானாமா, 6+2 தானே. மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே 2 வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்க, டபுள் டிஜிட் தரவே முடியாது நிக்கிறாங்களாம். இந்த மாதிரி ஒரு பண்ணையார்த்தன தோரல் நின்றாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2026ல தொங்கு சட்டமன்றம் வரும், தனிப்பெரும்பான்மை திமுக இழக்கும், அதன் மூலமா கூட்டாட்சி தத்துவம் தான் உருவாகும். அது திமுக கூட மட்டும்ன்றது கிடையாது, வேற எந்த கட்சி கூட வேணா இருக்கலாம். இல்ல ஒரு விஷயம் நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 6+2 அப்படின்றது வந்து இதுவே வந்து பார்த்தோம்னா ஜனநாயகத்துக்கு முரணானதாக நான் பாக்குறேன். நிச்சயமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து அதிக ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா 3ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டபுள் டிஜிட்டை தாண்டினா மட்டும்தான் அந்த மக்களே ஓட்டு போடுவாங்க. இதே பெரிய சிக்கலே. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த மக்களை எஜுகேட் பண்ணி வச்சிருக்காரு. பிரச்சனையே அதுதான். இப்போ ஒரு 10 சீட்டு கொடுத்து ஒரு அமைச்சர் 2 அமைச்சரை கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுக்கு அதே மாதிரி ஒரு 10 சீட்டு கொடுத்து, நான் பேச்சுக்கு சொல்றேன் தலைவா, ஒரு 10 சீட்டு கொடுத்து 2 அமைச்சரை இடம் கொடுத்தாங்கன்னா திமுக 2026ல ஆட்சி உறுதியை அமைக்கும். இல்ல காங்கிரஸ்க்கு அதே மாதிரி அவங்க கேக்குறாங்க, ஒரு குறைந்தபட்சம் ஒரு தேசிய கட்சிங்க, அதான் நம்ம அங்கீகரிச்சுதான் ஆகணும். நீங்க வாங்குனீங்களே சென்ட்ரல்ல, நீங்க வாங்குனீங்க கேபினெட் வாங்குனீங்களே, அப்ப கொடுக்கணும்ல நீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல தலைவா, 2016ல 2011ல திமுக எத்தனை இடத்துல ஜெயிச்சு? வெறும் 19. கண்டிப்பா 19 இடத்துல ஜெயிச்ச திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சி அமைச்சிருக்கு. அதனால வந்து காங்கிரஸ் வந்து இத்தனை லூஸ் பண்ணிட்டாங்க, இத்தனை தொகுதி போயிடுச்சு அப்படின்றத வந்து கணக்கு பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒன்ன அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்றது வந்து உங்க கான்செப்டா இருந்தாலும் கூட
காங்கிரஸ் வந்து தேசிய அளவுல அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அவங்க கேட்கிற இடத்த கொடுத்துதான் ஆகணும். குறைந்தபட்சம் செஞ்சு ஆகணும். அவங்க அதிகாரத்தை கேட்கறாங்க, கொடுங்க. நீங்க மத்தியில கேட்கும் போது கொடுப்பாங்கல்ல. நீங்க துணை பிரதமர் திமுக கேட்டாலும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா. அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக போனா மட்டும்தான் 2026 ஆட்சி அமைக்க முடியும். இதுல நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் 6 சீட்டு தான் தருவேன், 8 சீட்டு தான் தருவேன், அமைச்சர் இடம் தர மாட்டேன்னா திமுகவுக்கு சங்கு இல்ல தலைவா, சங்கு தான். வாய்ப்பு இல்ல தலைவா. ஆட்சி அமைப்பதற்கு நான் எழுதி சொல்றேன். 2026 நீங்க இத குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டமா வச்சு இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நீ இதை செய்ய மாட்டேன்னா திமுக ஆட்சிக்கு வராது, கூட்டணி ஆட்சி தான் நீங்க சொன்ன மாதிரி நடக்கும். சரி, நீங்க வீடியோ ஆரம்பிக்கிறப்பே வந்து ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை சொன்னீங்க, பாசிசம். ஆமா, அப்படின்னு வார்த்தையை சொன்னீங்க. இது ரொம்ப ஒரு ஆப்டான வேர்டு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாசிசம், பாசிஸ்ட், ஒரு பாசிச சிந்தனையோட இருக்கிறாங்க அப்படின்னா என்ன? பாசிசம்னா என்ன? ஒரு சாதி ரீதியா ஒடுக்குவதும் ஒரு பாசிசம் தான். அதே மாதிரி வந்து ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு ஒடுக்குவதும் கூட ஒரு பாசிசம் தான். திமுக பாசிசம் செய்கின்றதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக செய்கின்றது. எந்தெந்த வடிவங்கள் அப்படின்னா, இப்ப திமுக அதிகாரத்துல பங்கீடு தரமாட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு தொகுதிகளுக்குள்ளுமே வந்து அந்தந்த திமுகவுடைய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்குள்ள நீங்க போய் பாருங்களேன். அந்த ஊர்ல வந்து 4 பேர் இருப்பாங்க, பண்ணையார்த்தன தோரணில இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சிருப்பாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சுக்கிடுவாங்க. ஊர் கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அந்த கட்டுப்பாட்டை மீறி வேற எந்த மக்களும் செஞ்சிடக்கூடாதுன்ற விஷயத்த அப்படியே இந்த சோசியல் இன்ஜினியரிங்க அப்படியே கடைபிடிச்சிட்டே வருவாங்க. அது என்ன காரணமா இருக்கும் பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் இருக்கும். அந்த கட்டுப்பாடு தளர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொருளாதாரம் அனைத்து மக்களுக்குமே பங்கீடுகளாக போய் சேரும். அதனாலே இந்த ஊர் கட்டுப்பாடு அப்படியே வச்சிருப்பாங்க. நான் தரமாட்டேன், ஊர் கட்டுப்பாடு. இதையே தான் திமுக பண்ணும். இதே தான், நான் தரமாட்டேன், பிஜேபி உள்ள வந்துடும், நான் தரமாட்டேன், இப்படிதான் பண்ணாங்க தெளிவா. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கிராமத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா, அந்த கிராமத்துக்குள்ள ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, யாருன்னா குத்தகைக்கு எடுக்கலாம். அதே மாதிரி சந்தை இருக்கும், சந்தை யாருன்னா குத்தகைக்கு எடுக்கலாம். அதே மாதிரி வந்து அந்த ஊர்ல கோவில் நிலங்கள் இருக்கும், யாருன்னா குத்தகை எடுக்கலாம். ஆனா அந்த அந்த சந்தையாக இருந்தாலும் சரி, கோவில் நிலங்களாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ஆண்டாண்டு காலத்துக்கும் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குத்தகை எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை வந்து பங்கீடுகள் தர்றேன், குளத்துல நான் குத்தகை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்து அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து வந்து கோயில்ல குத்தகை கேட்பான். ஆமா. அடுத்து வந்து எங்க போவான்? நான் சொன்ன மாதிரி சந்தை குத்தகை போவான். சோ இந்த மாதிரி திமுக வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒவ்வொரு கட்சிகளுமே வர ஆரம்பிப்பாங்க. ஜனநாயகம் பரவலாக்கம் செய்யப்படும். அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தேக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த பொருளாதாரங்கள் இருக்கு இல்லையா, அது பரவலாக்கம் செய்யப்படும். அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் ஒரு பாசிச சிந்தனையோட நான் மட்டும் வச்சுக்கிறேன், வேற யாருக்கும் தர மாட்டேன். கேட்டா மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, இது எங்களுடைய 50 முழக்கங்களில் ஒன்று. இந்த உருட்டுகிறது. நான் இன்னொரு கேட்கிறேன், நீங்க மத்தியில கூட்டாட்சிக்கு ஓகே சொன்ன, மாநில சுயாட்சி அப்ப சுயமா ஜெயிச்சுட்டு போங்க. நீங்க திமுக தனிச்சுட்டு ஜெயிங்க. நான் என்ன சொல்றேன், நீ கூட்டணியே வேணாம்ப்பா, நானா ஜெயிச்சுக்கிறேன் நின்று யாரும் கேட்க போறது இல்ல, உனக்கு ஓட்டு போடல அதனால நான் கேட்க போறது கிடையாது அப்படின்ட்டு போயிருவாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க சுயாட்சியாவே இருங்க. நீங்க சுயேட்சையா திமுகவே நின்று ஜெயிச்சுட்டு போங்களே. கூட்டணி அமைக்காதீங்களே. நின்றதே கிடையாது. வரலாறு இல்ல, ஹிஸ்டரியே இல்ல, நின்றதே கிடையாது. ஆனா நான் ஜெயிக்கிறதுக்கு நீ எனக்கு தேவை, நான் ஜெயிக்கணும், நான் ஆட்சி அமைக்க நீ தேவை. ஆனா உனக்கு நான் எதுவும் தரமாட்டேன். இதுதான் பண்ணையார்த்தனம். நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ கொடி பிடிக்கணும், நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ ஊரா போய் பிரச்சாரம் பண்ணணும், நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் சொல்றேன் அத்தனையும் செய்யணும். ஆனா நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு உன் சைட்ல இருந்து எல்லா ஓட்டும் எனக்கு வாங்கி தரேன். நான் ஆட்சி அமைச்சேன்னா உனக்கு எதுவும் தரமாட்டேன். இது என்ன லாஜிக் இது? சோ இந்த மாதிரிதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நாட்களாக அமைச்சர் பெருமக்களை விட்டு இந்த மாதிரி வந்து ஒருமையில பேசுறது, கூட்டணி கட்சிகளை ஒருமையில பேசுறது, மதுரைலாம் வந்து ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ வந்து இவங்க கேட்கிறாங்கன்னு பேசினாரு, தளபதி அவர்கள் பேசினாருங்களா. அந்த மாதிரி கூட்டணி கட்சிக்காரர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திட்டு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களே நான் ஆட்சியில் அதிகம் பங்கு தரமாட்டேங்க என்று சொல்கின்றார் என்றால் இது கிட்டத்தட்ட ஒரு பண்ணையார்த்தன தோரணைகள் தான். இந்த 2026 என்பது ஒரு டிஜிட்டல் காலங்க. எல்லா மக்களுமே எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஜஸ்ட் கிராக்ல போய் என்ன நடந்துச்சு, திமுக இது வரைக்கும் தனித்து நின்றிருக்கின்றதா இல்லையா, அதனுடைய வரலாறுகள் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், தரவு எல்லாமே வந்துடும். தண்டவாளங்கள் அனைத்து கட்சிகளுக்குமே வந்து எல்லா தரவுகளும் கிடைச்சிடும். அதனால வந்து நீங்க வந்து
இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையுமே மறைச்சு பண்ண முடியாது, எதையுமே டைவர்ஷன் டிபேட்டில் நடத்த முடியாது. அவன் அவர் ரைட்ஸை தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டேதான் இருப்பான். நீங்க கொடுக்க வேண்டிய இடத்திற்கும் தள்ளப்படுவீர்கள். இல்லாட்டி தலைவர் சொன்ன மாதிரி தனியா நின்னுங்க. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் வந்து அதிமுக அண்ட் டிஎம்கே தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்துச்சு. ஒரு கட்டத்துல காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து திமுக அதிமுக மாறி மாறி வந்து தேசிய கட்சியா போயிருச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சூழல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா அப்படின்றது வந்து ஒரு 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி இருக்கு. இப்ப சிக்கலே அதுதான். இப்ப வந்து ஏன்டா திமுக வந்து இல்லப்பா அதிமுக நான் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தள்ளி விட்டு போயிடலாம். ஆனா தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, நீ இவங்களை கூட்டணியை விட்டு யாரு வெளியே போனாலுமே திமுக ஆட்சி அமைக்க முடியாது. ஆமா, விடுதலை சிறுத்தையை விட்டு நீ அவுட் பண்ணேன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக ஆட்சி அமைச்சிருமா? திமுக வந்து ஜீரோதே வரும். அதான் நீங்க இப்படி சொல்றீங்க, நான் அதான் அப்படி இல்ல. இதற்கு அப்புறம் வந்து தொங்கு சட்டமன்றம் வரும், யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அதான் சொல்றேன். இப்ப தாவேக்கான்றது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு அதிமுக நெருக்கடி கொடுப்பதை விட தமிழக வெற்றி கழகத்தினால அதிக நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு கட்சி அது திமுக தான் இருக்கு. அப்ப வந்து இந்த சூழல்ல வந்து அவர் யாரையுமே வந்து வெளியே போனார்னா திமுக வந்து ஜீரோல நிக்கும். திமுக ஜீரோல நிக்க போதா இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிக இடங்களை கொடுத்து இல்ல ஆட்சியிலேயே மங்கு அதிகாரத்தில் மங்க கொடுத்து திமுக 2020 ஆட்சியை தக்க வைக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய உரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.